பிரைஸ் தி லார்ட். நேக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று உள்ள ஒரு சில விஷயங்களை ரீகேப் பண்ணுவோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் யாரு? தகப்பன். ஈசாக்கு யாரு? மகன். எப்பயுமே பொதுவா அப்பா தன்னுடைய அனுபவங்களை பிள்ளைக்கு சொல்லி வளர்த்து விடுறது இயல்பு, எல்லாரும் வீட்லயும் நடக்கும். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஈசாக்கே, கர்த்தர் எப்படி என்னை மீட் பண்ணுவார் தெரியுமா? அவர் குறித்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறித்த நேரத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு, அப்போ என்னுடன் இடைப்படுவார் அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த உடனே நான் என்ன செய்யறேன் தெரியுமா ஈசாக்கே அப்படின்ட்டு ஆபிரகாம் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கணும். ஸ்டெப் 1, 3ஆம் வசனம், அதிகாலையிலே எழுந்தேன், கர்த்தர் பேசல. ஸ்டெப் 2, 3ஆம் வசனம், தேவன் நம்மளுக்கு குறித்த இடத்திற்கு அதை நோக்கி புறப்பட்டு போனேன், தேவன் பேசல. ஸ்டெப் 3, தூரத்திலேயே கர்த்தர் குறித்த இடத்தை பார்த்தேன், அப்பவும் தேவன் பேசல. ஸ்டெப் 4, 8ஆம் வசனம், கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே அப்படின்னு சொன்னேன், அப்பவும் கர்த்தர் பேசல ஈசாக்கே. ஸ்டெப் 5, 9ஆம் வசனம், தேவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள், அப்பவும் தேவன் பேசல. ஸ்டெப் 6, மீண்டும் 9ஆம் வசனம், ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுறான். ஸ்டெப் 7, கட்டைகளை அடுக்கிறான். ஸ்டெப் 8, ஈசாக்கை கட்டுறான். ஸ்டெப் 9, கட்டின ஈசாக்க கட்டைகளின் மேல் கிடத்துறான், அப்பவும் தேவன் பேசல. ஸ்டெப் 10 என்ன? 10ஆம் வசனம், ஆபிரகாம் குமாரனை வெட்டும்படிக்கு கையை நீட்டும் போது தேவன் இடைப்பட்டார். இப்படி ஈசாக்குக்கு எப்படி தெரியுமா சொல்லியிருக்கணும்? இவ்வளோ பெரிய விஷயத்த, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப பெருசா சொன்னா சின்ன பிள்ளைக்கு புரியாதுன்ட்டு ஆபிரகாம் சிம்பிளா என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? ஈசாக்கிட்ட, அப்பா கிட்ட கர்த்தர் எப்படி தெரியுமா இடைப்படுவாரு? குறித்த இடத்த வச்சிருக்கிறாரு, அங்க வந்ததுக்கு அப்புறமா உடனே இடைப்பட்டாரான்னு கேட்டா இல்ல, குறித்த இடத்துல ஒரு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறாரு. என்ன குறித்த நேரம்? 10th ஸ்டெப் செய்ய வரும் பொழுது இடைப்படணும், அதுதான் அந்த நேரம். குறித்த இடத்துல குறித்த நேரத்துல கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், கர்த்தர் என்ன மீட் பண்ணார் அப்படின்ட்டு தன்னோட பிள்ளைக்கு சொல்லி வளர்த்திருக்கணும். இந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த விஷயம்? ஆபிரகாம் தன்னோட பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கிறான், தெய்வீக அனுபவத்தை சொல்லி வளர்க்கிறான். பார்ட் 2 என்ன தெரியுமா? ஆபிரகாம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். என்ன அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, நிறைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், அப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நல்ல சீமானா இருக்கிறான். இது பார்ட் 2 நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, பார்ட் 1, ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்திருக்கணும், தெய்வீக அனுபவத்தை சொல்லி சொல்லி வளர்த்திருக்கணும். ஆபிரகாம் பயங்கரமான சீமானா இருக்கிறான் அப்படின்னா நிறைய வேலைக்காரிங்க இருக்காங்க. இது பார்ட் 2. இன்னைக்கான வீடியோவுடைய டைட்டில் என்ன தெரியுமா? நீங்க வீட்டுல வேலைக்காரங்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அவங்கள ரட்சிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயம்தான் செய்யணும். நீங்க 2 விஷயம் செய்யணும், சாரி. முதல் விஷயம், உங்களோட பிள்ளைகிட்ட கர்த்தருடைய அனுபவங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணும். 2வது விஷயம், அந்த வேலைக்காரனிடம் உங்களோட தேவனுடைய மகத்துவத்தை விசுவாச அறிக்கையிடணும். அதுதான் நம்ம இன்னைக்கு பைபிள் பிரகாரமா பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 and 2 ரொம்ப முக்கியம், அதனாலதான் நம்ம அதை பார்த்தோம். இப்போ பார்ட் 1 ஞாபகப்படுத்துங்க, மீண்டும் ஒரு விசை நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் வீட்டுல யார் இருக்காங்க? ஒரு ஊழியன் இருக்கிறான். ஊழியனா வேலைக்காரன் வச்சுக்காங்க. எல்லாருக்கும் மேல இருக்கிற ஒரு போஸ்டிங்ல ஒரு ஊழியன் இருக்கிறான். ஆபிரகாம் தன்னோட வீட்டுல ரிலாக்ஸ் பண்ணிட்டு தன்னோட பிள்ளைய பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கணும். தேவன் எப்படி இடைப்படுவார் தெரியுமா? குறித்த இடம் வச்சிருப்பாரு, குறித்த நேரம் வச்சிருப்பாரு. எனக்கு குறித்த நேரம் என்ன தெரியுமா? அந்த 10th ஸ்டெப்பை செய்ய வரும்போது, அதுதான் குறித்த நேரம். அந்த குறித்த நேரத்துல இடைப்பட்டார் அப்படின்ட்டு ஈசாக்கு கிட்ட சொல்லி வளர்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல
ஒரு ஊழியன் இருக்கிறான் அந்த வீட்ல. அந்த ஊழியன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தெய்வீக அனுபவத்தை கேட்டு அறிந்திருக்கணும். ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆளு? ஆபிரகாம் அந்த தெய்வீக அனுபவத்தை அனுபவிச்சு அறிந்தவர். இந்த 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இப்ப ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு இதை சொல்லிக் கொடுக்கும்போது, ஊழியன் இந்த தெய்வீக அனுபவத்தை கேட்டு அறிந்து கொண்டான். அதே 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கறதுக்கு அந்த ஊழியனை அனுப்புறான். அனுப்பும்போது ஒரு விசுவாச அறிக்கை செய்து அனுப்புறான் ஆபிரகாம். 7ஆம் வசனம் கடைசி லைன் பாருங்க. தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இப்ப யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு தெரியாதா தன்னுடைய ஊழியன் கர்த்தருக்குள் இல்லாத ஒரு மனிதன்னு? ஆபிரகாமுக்கு நிச்சயம் தெரியும். ஏன்னா ஆபிரகாம் தான் அந்த வீட்டுக்கு எஜமான். அந்த ஊழியனை பார்த்து தன்னுடைய தேவனுடைய மகத்துவமான உண்மைத்துவத்தை விசுவாச அறிக்கையிடுறான். இப்ப அந்த ஊழியனுக்கு 2 எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சு. என்ன எக்ஸ்போஷர்? எக்ஸ்போஷர் நம்பர் 1 என்ன? ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அந்த தெய்வீக அனுபவத்தை அனுபவித்து கத்துக்கொள்ளல, கேட்டு அறிந்து கொண்டான் அந்த ஊழியன். எக்ஸ்போஷர் 2 என்ன? எக்ஸ்போஷர் 2 ஆபிரகாமுடைய அந்த விசுவாச அறிக்கை. இது வரைக்கும் தேவன் யாருன்னு தெரியாது, கேட்டு அறிந்திருக்கிறார். இது வரைக்கும் தேவன் யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியாது, ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாச அறிக்கை மூலியமா அறிந்து கொண்டார். 2 விஷயத்திலையும் அறிந்து கொண்டார். இப்ப அந்த ஊழியனுக்கு அது உண்மையா நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியாது. என்ன உண்மையா நடக்குமா நடக்காதா? 2 விஷயங்கள். தேவன் இடைப்படுவாராமே குறித்த இடத்துல குறித்த நேரத்துல, இது உண்மையானு தெரியாது. அவர் தூதன் எனக்கு முன்பாக அனுப்புவாராமே, இது உண்மையா உண்மை இல்லையான்னு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதுல 3ஆம் பகுதி, நான் பிரயாணம் பண்ணி வருகையில், ஊழியன் பிரயாணம் பண்ணி வருகையில், பிரயாணம் பண்ற அந்த பாதையில ஒரு குறித்த இடம் வருது, ஒரு குறித்த நேரம் வருது. வந்த உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார்னு என்ன? கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்துறார். கர்த்தர் மீட் பண்ணி கரத்தை பிடிச்சு அழைத்து கொண்டு போறார். போற வழியில ஒரு குறித்த இடம் வருது, ஒரு குறித்த நேரம் வருது. குறித்த நேரம் வந்த உடனே என்ன நடக்குது? கர்த்தர் இடைப்படுகிறார். கர்த்தர் மீட் பண்ணி அழைத்து கொண்டு போறார். மேல இருக்கிற 2 வசனங்களை வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டுட்டான். யாரு? ஊழியன் ரட்சிக்கப்பட்டுட்டான். தேவனுடைய தெய்வீக அனுபவத்தை ஈசாக்குக்கு தன்னுடைய தகப்பன் சொல்லி கொடுக்கிற வேலையில கேட்டறிந்தவன். ஆபிரகாமுடைய விசுவாச அறிக்கையை கேட்டறிந்தவன். அதை கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்து காட்டினபடியினால் ரட்சிக்கப்பட்டான். 27ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அந்த 2 வசனத்தை பாருங்க. ஊழியன் செஞ்ச 5 காரியங்கள் என்ன? தலை குனிகிறான். கர்த்தருக்கு முன்பாக தலை குனிகிறான். கர்த்தரை பணிந்து கொள்றான். கர்த்தர் கிருபையுள்ளவர் அப்படிங்கிறான். கர்த்தருக்கு சோஸ்திரம்ங்கிறான். கர்த்தர் உண்மையுள்ளவருங்கிறான். இந்த 5 குணமும் எதை தெரியுமா நம்மளுக்கு சொல்லித்தர வருது? அந்த ஊழியன் ரட்சிக்கப்பட்டான். எதனால்? ஆபிரகாம் செஞ்ச 2 விஷயத்தினால். இன்னைக்கு உங்க வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்களா? நீங்க ரொம்ப பிளஸ்ஸட். ஏன்னு கேக்குறீங்களா? உங்களோட 2 குணத்தினால கர்த்தர் அவங்கள ரட்சிச்சிருவார். எப்படி? நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட ஏசப்பாவை சொல்லி கர்த்தரை சொல்லி வளர்க்கும் போது, அதுக்கப்புறம் அந்த ஊழியன் கிட்ட ஒரு வேலையை சொல்லும் போது, கர்த்தருடைய மகத்துவங்களை விசுவாச அறிக்கையிடும் பொழுது, கர்த்தர் கண்டிப்பா அந்த ஊழியன் கிட்ட, உங்களோட வீட்டுல இருக்கிற அந்த வேலைக்காரனை எப்படியாவது ரட்சிப்பார். எப்படி ரட்சிப்பார்? நீங்க எதை சொல்லி வளர்த்தீங்களோ, நீங்க எதை விசுவாச அறிக்கையிட்டீங்களோ, அதை கர்த்தர் உண்மை என்று அவங்களோட வாழ்க்கையில விளங்க பண்ணி கர்த்தர் ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க?
உங்களோட வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்க. பிள்ளைகிட்ட என்ன சொல்லி வளர்க்குறீங்க? ஏசப்பாவ சொல்லி வளர்க்குறீங்களா? இல்லைன்னா வேற ஏதாவது உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி வளர்க்குறீங்களா? ஊழியன்கிட்ட விசுவாசம் அறிக்கையிடுறீங்களா? இல்ல உலக பிரகாரமா ஏதாவது கோட் சொல்லி அனுப்புறீங்களா? நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. வயசை சூஸ் பண்ணுங்க. வயசான பிளஸிங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.